ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி. தேவையான பொருட்கள்: ரவை 250 கிராம், தயிர் 150 ml, பச்சை மிளகாய் விழுது தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச், கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கேரட் 2 ஸ்பூன், மல்லித்தழை 1 ஸ்பூன், மோர் 1 டம்ளர். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிச்சோடனே கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா ப்ரௌனிஷாக வந்த பிறகு அப்புறம் ரவையை போட்டுடலாம். ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கணும். நல்லா கலந்துடணும். இது கொஞ்சம் ஆற வைக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சூடு ஆறினோடனே 150 ml எடுத்துருந்த தயிர் எடுத்து இதில் கலந்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வைக்கலாம். இதை ஒரு 1/2 hour வச்சுருவோம். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா மோர் 1 டம்ளர் இதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தேவைக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு வந்துடணும். அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு போடணும். அப்புறம் பச்சை மிளகாய் விழுது காரத்துக்கு. அப்புறம் ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச். இது ஒரு 2 minutes வச்சிடணும். ஏன்னா ஆப்ப சோடா போட்டிருக்கனால கொஞ்சம் பபிள்ஸ் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இட்லி சுடுற மாதிரியே தான் இது. இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம். தட்டில் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கேரட்டு, மல்லித்தழை இதுகளை அடியில் போட்டு ரொம்ப மாவு ஊற்றாமல் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். நல்ல பஃபியாக வந்துடும். இட்லி பானையில் எவ்வளோ நேரம் வேகுமோ அதே மாதிரி தான் இதுவும். அதே டைமில் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கலரில் கிடைக்கும். ஆரஞ்சு, க்ரீன் நல்ல கலரில் இருக்குது. இது அப்படியும் சாப்பிட்லாம். சட்னி சேர்த்துக்கலாம், சாஸ் சேர்த்துக்கலாம். தேவைன்னா இட்லி பொடி கூட போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. ரவா இட்லி ரெடி. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.